வணக்கம். பிரைஸ் த லார்ட். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் டிவிலேயே பிஸியாக இருப்பாங்க. ஒன்று டிவி, இல்லைன்னா செல்ஃபோன். சரி, ஓகே. இது ரெண்டில் என்ன தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பேய் படம். எப்போ பார்த்தாலும் பேய் படம், இல்லைன்னா பேய் சீரியல். இது ரெண்டை தவிர அதில் என்ன தான் இருக்கோ தெரில. எப்போ பார்த்தாலும் அடி உத குத்து கொல்லு வெட்டு அவனை சாகடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் 24 ஹவர்ஸில் மேக்ஸிமம் அவங்க இதுலேயே மூழ்கி இருக்கிறதுனால இவங்க தூங்கும்பொழுது வீட்டுக்குள்ளேயும் சரி, தூங்கும்போது கனவுலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, இல்லை பிஸ்னஸ் பிளேஸ்லேயும் சரி, எந்த இடமா இருக்கட்டும், தேவதூதர்களாக வருவாங்க, ஏஞ்சல்ஸாக வருவாங்க. சொல்லுங்கள், உதவி செய்கிறதுக்கு, இல்லை நிம்மதியாக நல்லா ரிலாக்ஸாக தூங்கணுமான்னு கனவுலையும் பேய் தான் வந்து பயமுறுத்தும். நேரில் வேலை ஸ்தலத்துலேயும் சரி சமாதானம் கெட்டுப்படும். ஏன்னா நீங்கள் தான் வெல்கம் பண்ணி வச்சுருக்கீங்களே, வீட்டுக்குள்ளேயும் ஆஃபீஸ்லேயும் வேலை ஸ்தலத்துலேயும் பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவன் தானே இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கையில் டிவி ரிமோட் இருக்கும், அப்படி இல்லைன்னா செல்ஃபோன் இருக்கும். பைபிளை தொட்டு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆச்சுன்னு கூட கேட்கலாம். ஒரு முழுசாக ஒரு அதிகாரம் படித்து எவ்வளோ நாள் ஆச்சு? சரி, உபவாச ஜபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? என்னைக்காவது சர்ச்சுக்கு போய், சரி அதெல்லாம் விட்டுருங்க, வீட்டில் ஒரு 2 பாட்டு பாடி, ஒரு 2 அதிகாரம் வாசித்து, தேவ சமூகத்தில் ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் பார்த்தா வீட்டில் இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு புலம்பி தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்த நாட்கள் கடைசியாக எப்போன்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் அது பேய் படம், அடிதடி கலாட்டா, அதில் என்ன வேஸ்ட் ஆஃப் டைம் தான் வேஸ்ட்டு நம்மளுக்கு. இல்லை, சும்மா யோசிச்சு பாருங்கள். அதனால் யாருக்கு பாதிப்பு? ஆஃபீஸில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம நைட்டுக்கெல்லாம் ஒரு வீட்டில் வந்து ஒரு 12, 1 மணி 2 மணி வரைக்கும் டிவியில் பேய் படம் பார்க்குறோம், செல்ஃபோனில் பேய் படம் பார்க்குறது, தேவையில்லாத கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் நைட்டு தூங்குனீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். சரி, ஓகே, காலையில் எழுந்திரிச்சோடனே மூட் அவுட், கெட்ட கனவு, வீட்டுக்குள்ளே நிம்மதியில் சமாதானம். ஏன்னா அதுதான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை பார்த்து 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 வெல்கம் பண்ணி உங்களோடைய பக்கத்துலேயே நீங்கள் வச்சுட்டு இருக்கிறதுனால வீட்டில் நிம்மதி கிடையாது, ஆஃபீஸில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆஃபீஸ்க்கு போனாக்கா, ஆஃபீஸில் போனால் என்ன நடக்குது? ஒர்க் லோடு அதிகம், இங்கே ஓடு அங்கே ஓடு, இதை பாரு அதை பாரு, ஏன் இன்னும் முடிக்கல, ஏன் இன்னும் இவ்வளோ நேரமா, அப்படி அப்படின்னா அங்கே ஒரே ஒர்க் ப்ரெஷர், ஒரே ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு நல்ல பேரும் கிடையாது, ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடையாது, ப்ரொமோஷன் கிடையாது, ஹைக்கு கிடையாது, ஒரு இன்சென்டிவ் கிடையாது, எந்த முன்னேற்றமும் எந்த ஆறுதலோ நல்லா பண்ணியிருக்கேன் அந்த ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு எங்கேருந்து நிம்மதியெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்கள்? பிஸ்னஸில் பார்த்தா அங்கேயும் நஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் 24 ஹவர்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் பேய் படம், பிசாசு படம் தான் பார்க்குறீங்க. இதில் இன்னும் நிறைய பேர் எப்படின்னு சொன்னால், படித்து முடிச்சாச்சு, வேலை கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதுலேயே மூழ்கி இருந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனால் எவன் வேலை கொடுப்பான்? யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? எந்த இடத்துல வேக்கன்சி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? கஷ்டப்பட்டு நீங்கள் ஓகே, எவனோ ஒருத்தன் சொல்கிறான், எவ்வளோ பேப்பர்லையோ இல்லை யாரோ சொல்லி கேள்விப்பட்டு சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, வேலை இல்லை, ரிஜெக்ட். தேவையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? காலையில் எழுந்திரிச்ச உடனே நைட்டில் ஜாம் பண்ணிட்டு படுக்கணும். சரி, காலையிலும் எழுந்திரிச்சு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு நான் போகிறேன், என் படிப்புக்கு ஏற்ற தகுதியான நல்ல வருமானம் உள்ள சமாதானமுள்ள ஒரு நல்ல வேலையை எனக்கு கொடுங்க, மனுஷால் கண்களை தயவு ஏற்படுத்தி கொடுங்க, எங்கே போகணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்கு கைட் பண்ணணும், எனக்கு ஃபேவரான ஆட்களை என்னை சந்திக்கும்படியாக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க. என்னப்பா எங்கே போனது? அந்த பக்கம் போங்க, அங்கே தான் அந்த ஆஃபீஸர் இருக்கார், இந்த பக்கம் போங்க, இங்கே இவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தான் நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. அப்போ உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃப்ளோவாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஓகே வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சக்ஸஸ் தான் உங்களுக்கு ஃபைனலி. ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? ஆராதனை பண்ணி பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? அதனால் கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். செல்ஃபோன்
அண்டு டிவி இல்லை பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்ல விஷயத்த பார்த்தாலும் பரவாயில்ல. போயும் பேய் படம், பிசாசு படம், குஸ்தி படம், சண்டை, பொறாமை, இதையே பார்த்து மைண்டில் அதான் ஓடும். நம்ம போகிற இடத்துல அதுதான் நம்மளை ஃபாலோ பண்ணணும். பிசாசுடைய ஜாபு அது சின்சியராக பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளை இரிட்டேட் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும், கெடுக்கணும், தடுக்கணும், இது எல்லாமே அது பண்ணிகிட்டு இருக்குது. நம்மளுடைய வீக்னஸை அந்த டெவில், ஈவில், அந்த எனிமி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். ட்ரை பண்ணுங்கள். ஹேவ் a blessed day. God bless you. Bye bye.